அத்தாச்சி நலமா? முத்துராமன் யார் நீங்க? நல்லா இருக்கேன். வரேங்க. ஃபோனை கண்ணாடி முன்னாடி வைக்கணுமா? என்னாச்சு என்னாச்சு? ஏன் தம்பி என்னாச்சு நவீன்? எனக்கு குழந்தைலாம் யாருமே இல்லைப்பா, சாரி. என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் எங்கள் வீட்டில். போடல அக்கா. ஓகே அத்தாச்சி, நான் உங்கள் குழந்தை. அதுதான் நானும் சொல்கிறேன், எனக்கு குழந்தைன்னு யாருமே இல்லைன்னு சொல்கிறேன். கரெக்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுங்க, பேட் கமெண்ட் போடுற மாதிரி இருந்தால் டைம் அவுட் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். அக்கா கண்ணாடி மாதிரி வச்சிங்க அண்ணா, எனக்கு உங்கள் டிஸ்பிளே தெரியும், அதை வச்சு என்ன ப்ராப்ளம் நான் ஓ டிஸ்பிளே தெரியும்னு சொல்கிறீங்களா? இல்லை தம்பி, வருது ஒரு 5-6 பேர் அப்படி வராங்க, வந்துட்டு அப்புறம் போயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், இதே மாதிரி திருப்பி கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் திடீர்னு அப்படி சொல்லவும் என்னன்னு தெரியலையேன்னு நான் யோசித்தேன். சரி நான் சொல்கிற செட்டிங்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சொல்லுங்கள் தம்பி. லைவ் கட் ஆகாதுல்ல? நான் வேறு இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன், கட் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போய்டும்ல. பாருங்க, நீங்கள் பிரியாணி கேட்டதுலேருந்து அவங்க வரவே இல்லை, போயிட்டாங்க போல். பிஆர் முத்துராமன் யாருக்கு யார்டா குழந்தை? குழந்தை இல்லை என் தம்பி, கொழுந்தனா. மணிகண்டன் ஹாய் ஹாய். ப்ளீஸ் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க, சேனலை போய் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலையும் சிந்து சேகர் லைஃப் ஸ்டைல். ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். லைவ் கட் ஆகாது, கீழே 3 விஷயம் இருக்கும், அதில் உங்கள் கட்ட விரலுக்கு பக்கத்தில் ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கும். ஆமாம், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் மெசேஜ் டாப் மெசேஜ் இருக்கும். ஓகே, ஆமாம் இருக்குது, டாப் மெசேஜஸ். மணிகண்டன் ஓய் ஹாய் 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 சொன்னீங்க, ஹாய் சொன்னேன். இப்படிலாம் பேசுனா அப்புறம் நான் டைம் அவுட் தான் கொடுப்பேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது, யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க ப்ளீஸ். ஆல் மெசேஜ் கொடுங்க, ஒரே நிமிஷமா. ஆல் மெசேஜில் தான் தம்பி இருக்குது. தம்பி அன்வர் சாப்பிட்டீங்களா? கேட்டுட்டே இருக்க, சாப்பிட்டோம்னாலே இல்லம்பிங்க. நவீன் சாப்பிட்றேன் நீங்கள். ஓகே அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றவங்க போடுற மெசேஜ் உங்களுக்கு தானே வரும், அவங்க நான் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. ஓகே ஓகே தம்பி, ஓகே. நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க நவீன், போயிட்டு சாப்பிடுங்க, பசி பாவம். இன்னும் 4 நிமிஷம் லைவ் கட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் லைவ்ல இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டேன்க்கா. ஓகே ஓகே அன்வர், மார்னிங் சாப்பிட்ருப்பீங்க, மதியம்? ரெண்டு பேர் தம்பிங்க, 2 பேர் மட்டும்தான் லைவ்ல இருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல அக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே தம்பி, இன்னொரு 3 நிமிஷம் நம்ம லைவை கட் பண்ணிட்டு போய் சாப்பிட்லாம். இப்போ தான் டைம் 11:30. ஓ ஓகே ஓகே தம்பி, ஓகே. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்குது, உடம்ப பார்த்துக்குங்க. முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்கும், போயிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு.